ஹலோ, குட் மார்னிங். இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவல். அனுமன் கண்டேன் சீதையை என்று ராமனிடம் கூறியவுடன் அனுமனுக்கு ராமனிடமிருந்து ஆலிங்கனம் கிடைத்தது. இவர் சிறிய திருவடி. பெரிய திருவடியான கருடன் எப்பொழுதிலிருந்தோ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி வருகிறார். ஆனால் இந்த பெருமை கருடனுக்கு கிடைக்கவில்லை. ராம ராவண யுத்தத்தின் போது இந்திரஜித் போட்ட நாகபாஷணத்தால் வானர சேனைகள் மயங்கி விழுந்து விடுகின்றன, ராம லக்ஷ்மணர்களும் கூட என்பார்கள். அப்பொழுது கருடன் வானத்தில் தோன்றினார். அவரின் ஒளி பெற்று நாகபாஷணம் விலகி அனைவரும் எழுந்து கொண்டார்கள். கருடன் ராமனிடமிருந்து ஆலிங்கனத்தை எதிர்பார்த்து ராமன் அருகில் சென்றார். ஆனால் ராமன் கைகூப்பி நன்றி கூறி விடை கொடுத்தான். கருடனுக்கு மிக வருத்தம். இப்படி கவலையோடு இருந்த கருடனை பார்த்து பிராட்டி என்னவாயிற்று என்று வினவ கருடனும் விஷயத்தை சொன்னார். அதற்கு பிராட்டி, கவலை வேண்டாம், அடுத்த அவதாரத்தில் உன் ஆசை நிறைவேறும் என்றார். கிருஷ்ண அவதாரத்தில் விதர்ப நாட்டு அரசன், அதாவது இன்றைய நாக்பூர், பீஷ்மகனுக்கு தாயார் ருக்மிணி மகளாக அவதரித்தாள். கண்ணனுடைய அழகு, வீரம், வள்ளல் தன்மை, அழகு நடை, துவாரகையின் அரசன், இப்படி பல கல்யாண குண நலன்களை கேட்டே கண்ணனிடம் காதல் கொண்டாள் ருக்மிணி. அதேபோல் கண்ணனும் ருக்மிணியின் புத்தி கூர்மை, சாமுத்திரிகா லட்சணம், தாராள மனசு, அழகு, நல்லொழுக்கம், நற்பண்புகள் இவற்றை கேட்டு கண்ணனும் ருக்மிணியின் மீது காதல் கொண்டான். ஆனால் ருக்மிணியின் சகோதரன் ருக்மிக்கு இஷ்டமில்லை. தன் நண்பன் சிசுபாலனுக்கு ருக்மிணியை திருமணம் செய்ய நிச்சயித்தான். அதுவும் உடனே என்று முடிவெடுத்தான். இதை ருக்மிணிக்கு கண்ணனிடம் தெரிவிக்க வேண்டும். ஆகையால் 7 ஸ்லோகம் அடங்கிய ஒரு காதல் கடிதம் எழுதினாள். உலகிலேயே முதல் காதல் கடிதம் என்பார்கள். இதை ஒரு அந்தணரிடம் கொடுத்து அனுப்பினாள். ஒரு அந்தணரிடம் கொடுத்து அனுப்பியதை கடிதத்தில் த்விஜன் என்று எழுதியிருப்பாள். இதற்கு காரணம் உண்டு. த்வி என்றால் 2, ஜ என்றால் பிறப்பு. அந்தணருக்கு 2 பிறப்பு. 1 தாயின் கருவறையிலிருந்து பிறக்கும் பொழுது, 2 காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது. இங்கு அந்தணராக சென்றவர் கருடன். பறவைகளுக்கும் 2 பிறப்பு. 1 முட்டை, 2வது முட்டையிலிருந்து குஞ்சாக வெளிவரும் பொழுது. இந்த 2ஐயும் சேர்த்து குறிப்பிடுவதற்காக த்விஜன் என்று எழுதப்பட்டது என்று சொல்லுவார்கள். கடிதத்தை எடுத்து சென்ற அந்தணருக்கு கண்ணனிடமிருந்து ஆலிங்கனம் கிடைத்தது. கருடனின் ஆசையும் நிறைவேறியது. இதனால் தானோ என்னவோ கோவிலுக்கு செல்லும் பொழுது தாயாரை சேவித்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். Thank you. Have a good day.